இன்னைக்கு வந்து ஆடி 3வது வெள்ளிக்கிழமைக்கு சாமிக்கு எப்போதும் ஆடி வெள்ளி தை வெள்ளி அந்த மாதிரி 3வது வெள்ளிக்கு சாமிக்கு வந்து ஒரு கொழக்கட்டை பண்ணி நைவேத்தியம் பண்றது ஆத்து சாமிக்கு தான். அது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து இது வந்து வெள்ளை கொழக்கட்டை, அதாவது தேங்காய் கடலப்பருப்பு வெல்லம் போட்டு பூர்ணம் பண்ணி வெள்ளை கொழக்கட்டை, திதிப்பு கொழக்கட்டை இது பண்ணியிருக்கேன். நல்லா இருக்கு. இது வந்து நைவேத்தியம் பண்ணியாச்சு இப்போ சாமிக்கு. இது வந்து உளுத்தம்பருப்பு பூர்ணம். இது எப்படின்னா உளுந்த ஊற வச்சு அதில் காஞ்ச மிளகா போட்டு அரைச்சிட்டு, கொஞ்சம் ரொம்ப நைஸாக அரைக்காமல் குறைன்னு அரைச்சிட்டு அதை வந்து முதல்ல இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுக்கணும். அதுக்கப்புறம் அதை உதுத்து கடுகு கருவேப்பிலை எல்லாம் தாளிச்சு கொட்டி இந்த உளுந்து பூர்ணத்தையும் உதுத்து அதில் போட்டு அதில் பெருங்காயப்பொடி எல்லாம் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி எல்லாம் ரெடி பண்ணி அதில் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் தேங்காய் எல்லாம் போட்டு அந்த பூர்ணம் ரெடி பண்ணிக்கணும். பூர்ணம் ரெடி பண்ணிவிட்டு அதை கொழுக்கட்டை மாவுக்குள்ளார இந்த மாதிரி வச்சு உளுந்து பூர்ணம் இதுவும் பண்ணியிருக்கேன். இதை தவிர இப்போ உசிலி கொழுக்கட்டைன்னு ஒன்று, அதுவும் மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதுவும் செய்ய போகிறோம். இப்போ அது சின்ன சின்னதாக அந்த வெள்ளை அரிசி மாவை உருட்டி இந்த உளுந்து பூர்ணத்தோடு அதை மிக்ஸ் பண்ணிவிடுவோம். அதை மிக்ஸ் பண்ணி அது ஒரு கொழுக்கட்டை, அது ஒரு வெரைட்டி. இதே தான் அது ஒரு இது. இப்போ சாமி நைவேத்தியத்துக்காக முதல்ல உளுந்து பூர்ணமும் இதுவும் பண்ணேன். இதுவும் டேஸ்ட் பண்ணி பார்த்தாரு. ஆனால் நம்ம சாமிக்கு செய்யும் போது நம்ம என்னதான் டேஸ்ட் பண்ணாமல் வாயில போடாமல் தான் செய்வோம். ஆனால் அவ்வளோ அருமையாக அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டாக இருக்கு உப்பு. இப்போ நம்ம எவ்வளோ தடவை செக் பண்ணி போடும்போது கூட அது அவ்வளோ கரெக்டாக வராது. அவ்வளோ அருமையாக இருக்குது. அந்த உப்பு எல்லாம் திதிப்பு உப்பு எல்லாமே நல்லா இருக்கு. எனக்கு எல்லாருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன், எல்லாரும் உலகத்துல எல்லாரையும் நல்லா வைக்கணும். அவ்வளவுதான் நம்மளோட வேண்டுதல். பார்க்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் பாருங்க, உசிலி கொழக்கட்டைன்னு. அதுதான் இது. அமுனி குமுனின்னு சொல்லுவோம், உசிலி கொழக்கட்டைன்னு சொல்லுவோம். இது வந்து இந்த அரிசி மாவுல வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பாலா உருட்டிட்டு அதை வந்து வேக வச்சு எடுத்து இந்த ஏற்கனவே உதுத்து வச்சிருக்கிற உளுத்தம்பூர்ணத்தோட சேர்த்து இந்த மாதிரி தாளிச்சு கொட்டிட்டா இதுதான் உசிலி கொழக்கட்டை. இதுவும் நல்ல டேஸ்டா இருக்கும் சாப்பிட்றதுக்கு.